வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பற்றி பார்க்கலாம் வாங்க. 1600 குயின் எலிசபெத், அதாவது முதலாம் குயின் எலிசபெத் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க சார்ட்டர் வழங்கினாங்க. அந்த சமயத்தில் இந்தியாவில் இருந்த பெரிய ராஜா அப்படின்னு பார்த்தா அக்பர் த கிரேட் தான். இவர் 1605 இறந்துட்டார். குயின் எலிசபெத் அவங்க வந்து இந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் வியாபாரம் செய்யலாம், அதாவது மற்ற நாடுகளோட வியாபாரம் செய்யலாம் அப்படின்றதுக்கு அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்கள்லாம் அவங்க பணத்தை போட்டு இந்த கம்பெனி ஆரம்பித்து இதில் ப்ராஃபிட் வர்றது லாஸ் வர்றதெல்லாம் நமக்குள்ளே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் அவங்களோட முதல் ஃபேக்ட்ரியை சூரத்தில் 1609 ஆரம்பித்தாங்க. கப்பல் மூலமாக அவங்க ஸ்பைசஸ், காட்டன், சில்க், டீ, இண்டிகோ இதெல்லாம் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட பொருளை பாதுகாக்கிறதுக்காக அவங்க ஒரு பெரிய படையை வந்து இந்தியாவுக்குள்ளே அழைச்சின்னு வந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி, அது 1757 நடந்தது. அதில் வந்து இவங்க வெற்றி பெற்றது மூலமாக பெங்காலை வந்து அவங்க கைப்பற்றினாங்க. கூடிய சீக்கிரத்தில் மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா எல்லாம் அவங்களோட ஆதிக்கத்துக்கு கீழே வந்தது. வியாபாரம் செய்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷர்ஸு கூடிய சீக்கிரத்தில் இந்த நாட்டை ஆள்றவங்களானாங்க. 1773 இருந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் பிரகாரம் இந்த கம்பெனியை வந்து இந்தியாவை வந்து ஆள்றதுக்காக ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் கவர்னர் ஜெனரலோட சூப்பர்விஷனில் இவங்க வந்து நடத்த ஆரம்பித்தாங்க. அது வந்து தொடர்ந்து 1784 பிட்ஸ் ஆக்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று வந்தது. அது மூலமாக வந்து இவங்களுடைய அந்த ஆளுமை, ஆட்சி செய்கிற ஆளுமை வந்து இன்னும் அதிகரிச்சுது. லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஒரு வியாபார கம்பெனியாக இருந்து அதுலேருந்து வந்து ஒரு ஆட்சி செய்கிற கம்பெனியாக மாறிட்டார். ஆனால் 1857 நடந்த சிப்பாய் கலவரம் மூலமாக பெரிய கலவரம் நாடு முழுக்க வந்து வெடித்ததுனால குயின் விக்டோரியா அவங்க 1858 வந்து இந்த கம்பெனிக்கு ஆட்சி செய்கிற உரிமை இல்லை அப்படின்றத வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்தியா வந்து நேரடியாக ராணியோட கட்டுப்பாட்டில் அவங்க ஆட்சி கீழே வந்துடுச்சு. அதுலேருந்து தான் நம்ம வந்து பிரிட்டிஷ் ராஜ் கீழே வந்து இருந்தோம். இந்த கம்பெனியை 1874 ஜூன் 1 வந்து மூடிட்டாங்கன்றது செய்தி. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.